இங்க நிலம் இங்க இருந்து போக வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். சார் சொல்லுங்க. இந்த கூட்டத்துல பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டோம்னா அவங்க வெளியேறிடுவாங்க. என்ன பண்ணலாம்? ஓகே, ரைட். இந்த கூட்டத்துல இருக்கிற பட்டியல் சமூகத்து மக்கள் எல்லாம் உடனே வெளியேறிடுங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்களுக்கு சமமா நீங்க வளர்றது இந்த குருவுக்கு பிடிக்கல. அவரோட சுயநலத்துக்காக உங்களைய சேர்த்து பலிகடமாக பாக்குறாரு. படிச்ச நீங்களாம் பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வந்து இப்படி பிக்காலித்தனமான வேலையை பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இதுக்கு முன்னாடி இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் நாங்க தாய் புள்ளியமா தான் பழகிட்டு இருந்தோம். இனிமேல் இந்த தலைமுறைக்கு எங்களை பிரிச்சு வச்சு நீங்க ஏமாத்த முடியாது. குரு அண்ணன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். வாயை மூடிட்டு மரியாதையா போயிடுங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியல. நீங்க இல்ல, உங்களை மாதிரி பல லட்சம் பேர் வந்தாலும் சரி, இந்த சுரங்க விரிவாக்கத்துக்காக நாங்க நிலம் எடுக்கிறத எவனாலும் தடுக்க முடியாது. யார் நிலத்தை யார் எடுக்கிறது? நாங்க படிச்ச பள்ளிக்கூடம், குளிச்ச குளம், கும்பிட்ட குலதெய்வ கோயில், குடியிருந்த வீடு, சோறு போட்ட நிலம், இது அத்தனையும் புடுங்கிட்டு எங்க மக்களை ஓட ஓட அடிச்சு துரத்திட்டு எங்க ஊரைய அடிச்சு உலையில போட துடிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷ பிறவீங்களா? உலகத்துல எந்த நாட்டிலுமே மின்சாரம் எடுக்கலையா? எல்லா அரசாங்கமும் ஏழைகளை அடிச்சு அவங்க கண்ணீர்லயும் ரத்தத்திலயும் தான் மின்சாரம் எடுக்குதா? காத்துல இருந்து மின்சாரம் எடுக்கிறா, கடல் அலையில இருந்து எடுக்கிறா, அருவியில இருந்து எடுக்கிறா, சூரிய ஒளியில இருந்து எடுக்கிறா. அவ்வளவு ஏயா குப்பையில இருந்து கூட எடுக்கிறாயா? திருமண பக்கம்லாம் 1000 வழி இருக்கும்போது நாங்க வாழறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வழிய அழிச்சு எங்கேயா இருக்கிறவனுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக எங்க வாழ்க்கை இருட்டாக்குறீங்களே, இதெல்லாம் வேடிக்கை பார்க்க நாங்க என்ன மலட்டு கூட்டமா? நான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த படம் இல்ல, இதை விட பெரிய படையை கூட்டிட்டு வா. உங்க மொத்த படையும் கூட்டிட்டு வந்து என் நிலத்துல நில்லு. நீ எந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நிக்கிறங்கிறது யோசிச்சு நில்லு. இங்க இருந்துதான் இமயா, ஈழம், கடாரம், கம்போடியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்னு தெற்காசிய நாடுகள் முழுக்க படையெடுத்து போய் அடிச்சு பிடிச்சோம். உங்க படை எங்க நிலம் தேடி வந்திருக்கு. நின்று அடிப்போம், நின்ற இடத்துல இருந்து அடிப்போம். முடிவு பண்ணீங்க. உங்க உயிர் நண்பர்